கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு விளம்பரம், அதை பார்த்த உடனே அந்த சிறிய குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அந்த கணவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தன் மனைவியிடம் அந்த விளம்பரத்தை காண்பித்தார். நம்முடைய பகுதியில் இவ்வளவு குறைவான விலையிலே ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கிறது, இதை பார்த்தா ரொம்ப ஆச்சரியம். ஒரு 25 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டிய அந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு என்று ரொம்ப தெளிவாகவே தெரியுது. ரொம்ப சந்தோஷம். இவங்ககிட்ட இருந்த பணத்தை எல்லாம் சேகரித்து மிக விரைவாக உடனே தொடர்பு கொண்டு நேராக போய் அந்த இடத்துக்கு உரிய மனிதனிடத்தை பார்த்தார். அவரும் வரவேற்றார். இவ்வளவுதானா விலை? ஆமாம், இவ்வளவுதான் விலை. வீடு பார்த்தாங்க. ரொம்ப அருமையான அறைகள். இவங்க கணவன் மனைவி குழந்தை தான், ஆனால் 2 பெட்ரூம் இருக்கு. ரொம்ப நல்லாவே இருக்கு. நல்ல அருமையான ஹால், ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு. அப்போது உடனடியாக பணத்தை கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் எல்லாவற்றையும் படித்து பார்த்த பொழுது ஒரு இடத்துல ஒரு வரியில ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தார்கள். என்னன்னா, இந்த வீடு நிலம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம், ஒரே ஒரு அனுமதி மட்டும் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அது என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டினுடைய முக்கியமான இந்த பெட்ரூம்ல ஒரே ஒரு ஆணி அடித்து ஒரு கேலண்டர் மட்டும் மாற்றணும். அது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். அது மாத்திரம் நீங்கள் விட்டுறணும். எனக்கு மொத்தம் எல்லாமே உங்களுது தான். அப்போது மனைவி கிட்ட கேட்குறாரு, எனக்கு கேலண்டர் ஒரு ஆணி மாட்டணும், அதில் கேலண்டர் தானே, அதனால் என்ன, ஒன்றும் இல்லையே, பரவாயில்ல விட்டுறலாம். அக்ரிமெண்ட்டில் எழுதிட்டாங்க. அதை ஒத்துக்கொண்டாங்க. வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. அழகாக அவர்கள் சில மாதங்கள் இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இவர்கள் ஒரு அறையிலே ரொம்ப அழகாக எல்லாவற்றையும் அமைத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு இந்த பழைய ஓனர் வந்தார். விற்றவர் வந்து அந்த ஆணி அடிச்சுட்டு கேலண்டர் தொங்குது இல்லையா, அங்கே ஒரே ஒரு பை மாத்திரம் மாட்டணும், மாட்டிட்டோமா. அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா, என்னடா இது அப்படின்னு. அப்போ சொன்னார், நான் தான் சொன்னேனே, இந்த வீடு நிலம் எல்லாமே உங்களுது தான், அந்த ஆணி அடித்த அந்த இடம் மட்டும்தான் என்னுடைய இதுன்னு நான் ஏற்கனவே கேட்டிருந்தேனே. சரி பரவாயில்ல, வாங்க மாட்டிடுங்க. மாட்டிட்ட பிறகு அந்த இரவு ஏதோ ஒரு துர்நாற்றம். அவங்களால அந்த படுக்கை அறையில் இருக்கவே முடியல. சமாளித்து பார்த்தாங்க, வாசனை எல்லாம் வச்சு பார்த்தாங்க. அந்த நாற்றம் அதிகரிச்சுட்டே போது. அவங்களால அந்த பக்கத்தில் இருக்கிற அறையிலே இருக்க முடியல. ஹாலுக்கு வந்துட்டாங்க. அந்த அறையை பூட்டிட்டாங்க. முடியல அவங்களால. சில வாரங்கள் ஆனது. மறுபடியும் அவர் வந்தார். வந்துட்டு இன்னொரு பைய மாட்டணும், அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னார். அப்போது ஏதோ கொஞ்சம் கருணையாக பண்ணுறார் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை எடுத்துட்டு இன்னொரு பையை மாட்டிட்டார். அது என்னன்னா, அந்த அறையும் தாண்டி, பூட்டப்பட்ட அந்த அறையும் தாண்டி அவருடைய சமையல் அறைக்கும் அவருடைய ஹாலுக்கும் அந்த நாற்றம் மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது. அவங்களால தாங்கவே முடியல. அதுக்கப்புறமா வீட்டை விட்டு வெளியில் இருக்கிற வெராண்டாவில் அவங்க இருக்க ஆரம்பித்தாங்க. 3வது முறை அந்த பழைய ஓனர் வர்றார். வந்த உடனே கை காலில் விழுந்து, தயவுசெய்து இந்த வீடு எங்களுக்கு வேணாம். நம்முடைய உள்ளான மனுஷன் அந்த வீடு, அதை தேவன் இலவசமாக நமக்கு தம் குமாரன் ரத்தத்தாலே மீட்டு கொடுத்து பரிசுத்தமாக்கி கொடுத்துட்டார். சாத்தானுடைய தந்திரம், இந்த உலகத்தின் மீதான நம்முடைய ஏதோ ஒரு விஷயத்தை, ஒரு ஆணி தானே அப்படின்னு உள்ள அச்சம்னா போதும், சாத்தான் அந்த ஒரு ஆணியில அவனுக்கு விருப்பமானதையெல்லாம் மாட்டிட்டு போயிட்டே இருப்பான். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அந்த வீட்டுக்குள்ளே வாழணும்னு ஒரு பக்கம் முயற்சித்தாலும், இந்த ஆணில அடித்த
அந்த ஒரு இடம் கொடுத்தோம் இல்லையா சாத்தானுக்கு, அது நம்மளை அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக வாழ விடாது. ஸோ நாம் எதற்கு இடம் கொடுக்கிறோம், அதனால் அந்த வீட்டுக்குள்ளே நம்மால் இருக்க முடிகிறதா இல்லையா, என்ன ஆச்சு, ஏன், என்ன காரணம், அந்த துர்நாற்றத்தை நாம் தூக்கி வீச வேண்டும். இன்றைக்கு வழக்கமான வேத பாடத்துல 9ஆம் அதிகாரம் எஸ்ராவின் புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் இது. இதில் அந்த ஜனத்தின் பாவத்தையும் எஸ்ரா என்கிற நீதிமானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அஞ்சி நடக்கிற அந்த மனுஷனுடைய ஜெபத்தையும் நாம் பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவைகள் செய்து முடிந்த பின்பு, என்ன செய்து முடிந்தது? தகன பலிகளை செலுத்தினார்கள். கர்த்தருக்கு பிரியமாக ரொம்ப மகிழ்ச்சியாக சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் எல்லாம் அவர்கள் ரொம்ப இணக்கத்தையும் நல்ல உதவியையும் எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், அப்படிதான் இருந்தது. இவர்கள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் வந்து, இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. இவர்கள் சிறையிருப்பிலிருந்து பல கட்டமாக வந்தவர்கள், 2 தலைமுறை போல அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தகன பலிகளை எல்லாம் செலுத்தி கர்த்தருடைய ஆலயம் எல்லாம் அழகாக அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்டு எல்லாமே ஒரு பக்கம் ரொம்ப அழகா தேவனுக்குரியதை செய்து கொண்டிருக்கிறது. பளிச்சுன்னு வெளியில சுற்றி இருக்கிற தேசங்களுக்கெல்லாம் தெரியும் அளவுக்கு நடக்கிறது. ஆனால் அந்த உடலின் உள்ளே ஒரு இன்ஃபெக்ஷன், அது மாதிரி ஒரு தகவலை தெரிவிக்கிறாங்க. எஸ்ராவிடம் வந்து சொல்றாங்க, ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் ஒரு அருவருப்பு மாத்திரம், இந்த புறஜாதி மக்களோட அருவருப்புகளுக்கு அவர்கள் விலகவில்லை. எப்படி, என்னப்பா அது, விக்கிரகாராதனையா இல்ல வேற என்னவா இருக்கும்? பதில் கீழே வருகிறது 2ஆம் வசனம். எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். அப்போ யார் யாரெல்லாம் உள்ள இருக்காங்கன்னா, ஹையர் லெவல்லையே சொல்றார். முதல்ல சொன்னாரு ஆசாரியர், லேவியர், இங்கே பிரபுக்கள், அதிகாரிகள். அப்போ ஜனங்களை எல்லாம் வழிநடத்த வேண்டிய அந்த வர்க்கம், அந்த மக்கள், அவர்கள் தரப்பிலேயே இவைகள் இருக்கிறது. அப்படியானால் ஜனங்களுக்குள்ளே இது பெருகிவிட்டது. இதை அருவருப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையாக அல்லது அந்த அந்த லேபிள்ல தான் இதை சொல்றார். சரி, என்ன குற்றம் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் அந்நிய பெண்களை தங்கள் குமாரருக்கு எடுத்து விட்டார்கள் அப்படின்றத சொல்றாங்க. இது என்ன அவ்வளவு பெரிய குற்றமா? ஒரு ஆண் பெண் அவர்களுடைய திருமணம் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் எல்லா தேசங்களிலே திருமணம் நடக்க தான் வேணும். அதுல நல்ல ஒரு ஆண், நல்ல ஒரு பெண்மணி, நல்ல குடும்பங்கள், இவைகளை பார்த்தால் போதாதா? ஆனால் தேவனுடைய ஜனமென்று தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் நல்ல, ஏற்ற, இப்படிலாம் பார்க்கறதை தாண்டி அதுக்கெல்லாம் முன்னால தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறதா என்பதை பார்க்கணுமா? ஏதாவது சட்டத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரா இதுக்கு முன்னால? யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 11 முதல். கைக்கொள் எமோரியர், கானானியர், ஏத்தியன், பெர்சியன், ஏவியன், எபூசியன் துரத்தி விடுகிறேன், குடிகளோடு மிஞ்சி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருப்பாங்க. மொத்தமா எல்லாம் போல, கானானியர் தேசத்துல இருந்தவர்களை மொத்தமா வழிச்சு அனுப்பல.
கொஞ்சம் பேர் அப்படியே இருந்துட்டாங்க. இந்த ஜனங்களோட தொற்றி கொண்டு வந்தவர்களும் இருக்கிறாங்க டிராவல்ல. அதாவது யூத மார்க்கத்துக்கு அமைந்தவர்களும் புறஜாதியிலிருந்து அப்படியும் கலந்துருப்பாங்க. இப்படி எல்லாமே கலந்துட்டாங்க ஆக்சுவலா. ஆனாலும் இவர்கள் தங்களுடைய பரிசுத்தத்தை தேவனுடைய சட்டத்தின்படியாக காத்துக்கொள்ள வேண்டியது இவங்களுக்கு கடமை. இவங்க அதுல டைலூட் ஆயிட்டாங்க. அப்போ தேவன் அப்பவே எச்சரித்திருந்தார், அப்படியெல்லாம் இருப்பாங்க, அவர்களோட நீ உடன்படிக்கை செய்யக்கூடாது. பண்ணினால் அது உன் நடுவில் கன்னியா இருக்கும் என்றால் உனக்கு அது பாதகமாக இருக்கும். உன்னை குழியிலே விழுந்து விட்டதை போல இருக்கும், நீ சாபத்திலே விழுந்து விட்டதை போல இருக்கும். இட் வில் பிகம் a trap for you. நீ அதுல இருந்து விழுந்துருவ, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா உன் வாழ்க்கை என்னமாயிடும் பாரு. என்ன ஆகும்? வாசிப்போம். அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து வெட்டி போடுங்கள். உடன்படிக்கை பண்ணுவாயானால் பின்பற்றி அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்வாய். அதாவது கிராஜுவல் அப்படி போயிடுவ, நீ அந்த கட்டத்துக்கு போயிடுவ. அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்கள் சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள். அப்போ ஒரு கலாச்சாரம், நாம் வாழும் பகுதி, அந்த மக்களோடு கூட இணைந்து இசைந்து நாம சேர்ந்து வாழணுமா இல்லையா? கரெக்டு தான். ஆனால் தேவன் எந்த விஷயத்துல அவங்களுக்கு ஒரு தடுப்பணை வச்சிருந்தாருன்னா, திருமண உடன்படிக்கை செய்து கொள்ளாதே அப்படின்னார். விக்கிரகாராதனைக்கு உடன்படாதீங்க, விக்கிரக தோப்பு பலிபீடம் மொத்தமா வழிச்சு எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணுங்க தேசத்தை, அந்த சாயல் கூட இருக்கக்கூடாது. திருமண உடன்படிக்கையிலே நீங்கள் அவர்களோட உடன்படிக்கை செய்து கொள்ளவே கூடாது. செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? இதே மாதிரி பேட்டர்ன்ல இன்னொரு ஆலோசனைய இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லியிருக்கார். இதே மாதிரி என்ன தெரியுங்களா? அது பூமிக்குரிய ராஜாவை கேட்டப்ப, வேண்டாம், பூமிக்குரிய ராஜாவை நீங்க எடுத்தீங்கன்னா, அப்படி நீங்க உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்திட்டீங்கன்னா அவன் உங்களை, உங்க பிள்ளைங்களை என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுப்பார் சாமுவேலின் காலத்துல. அதே மாதிரி இங்க சொல்றாரு, என்ன பண்ணுவாங்களாம், அந்த பெண்களை நீங்கள் குமாரர்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவர்களை சோரமார்க்கமாக அவர்கள் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்ற வைப்பார்கள். இதுதான் அங்க மிகப்பெரிய பிரச்சனை. உபாகம் 7ஆம் அதிகாரம் 1-4 எழுதிக்கலாம், படிக்க வேண்டாம். அப்போ முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 16வது வசனத்தோட எச்சரிப்பு தான் ஏற்கனவே தேவன் அவர்களுக்கு சொல்லி வச்சிருந்தார். உபாகம் 23ஆம் அதிகாரம் 6வது வசனம். உபாகம் 23:6. நீ உன் ஆயுள் நாட்கள் உள்ளளவும் ஒரு காலம் அவர்கள் சமாதானத்தையும் நன்மையும் தேடாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புறஜாதி ஜனங்கள், அவங்களோட நம்ம கொஞ்சம் இணக்கமா இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம், சமாதானமா போயிடலாம். பெண் கொடுத்து பெண் எடுத்தோம்னு சொன்னாக்கா எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த காலங்களிலே தேசங்கள் ஒருவரோடொருவர் இணக்கமாக போர் இல்லாம போகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு திருமணத்தை ஒரு யுக்தியாக வச்சிருப்பாங்க. ஒரு திருமணம்னு அங்க பொண்ணு எடுத்துட்டோம்னா, அப்போ நாம் சம்பந்தம் கலந்து விட்டால் போருக்கு எல்லாம் வர்ற அளவுக்கு அவங்க வரமாட்டாங்க. அப்போ அந்த பகை பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கணும்னா ஒரு யுக்தி, அக்கால முதலாகவே திருமணத்தில் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்வது. தேவன் அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளைகள்னால உங்க சுகம் உங்க சமாதானத்தை நான் பார்த்துக்கிறேன். நீங்க இந்த உலகம் கலாச்சாரம் உலக வழக்கம் சொல்லிட்டு இது மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு தெளிவா, அதுல என்ன பாதகம் வரும்னு வேற அவங்களுக்கு சொல்லி எச்சரித்திருந்தார். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள்.
அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதான் கருத்து. அதான் நீங்க அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. அப்போ இததான் இப்ப யார் செய்ய போறா? எஸ்ரா செய்ய போறார். அவர் ஜெபம் பண்ண போறார். இந்த மாதிரியான ஒரு அருவருப்பை ஜனம் செய்து விட்டதுனாலே அவர் இப்ப ஜெபம் பண்ண போறார். அது ஒண்ணுதான் தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், சமுதாயம் மோசமா இருக்கிறதே, இப்படி பிரச்சனை இருக்கிறது, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்கிற கட்டளை என்னன்னா, நாம் இந்த சீர்கேடுகளுக்கெல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறது தான். நம்ம ஸ்டெப் எடுத்து நம்ம சரீர பிரகாரமாக அவங்களோட கலந்து அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டு நாம் எதையும் செய்ய முடியாது. அது நம்மையும் நம்முடைய சந்ததியும் கெடுத்துரும். அது உங்களுக்கு கன்னியாக மாறிடும்ன்ற இந்த விஷயத்துல புதிய ஏற்பாட்டிலே நமக்கென்று எச்சரிப்புகள் என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். தேவனுடைய ராஜ்யத்தின் போதனையில ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருந்தோம்னா உலகத்தை பற்றி நாம் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி நடக்கணும்? மத்தேயு 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். 14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அப்படியானால் இந்த பூமியில இருக்கிறோம், ஆனால் பூமிக்கு உப்பா இருங்க. இந்த பூமியில தான் நம்ம இருக்கணும், அதை மாத்திக்கிட்டு வேற கிரகத்துக்கு போக முடியாது. ஆனா நீங்க வெளிச்சமா இருங்க. அப்ப நான் உப்பா இருக்கணும்னா என் சாரத்தை கரெக்டா வச்சுக்கணும். நான் வெளிச்சமா இருக்கணும்னா அந்த வெளிச்சம் மங்கிடவோ அது இருளாகவோ கூடாது. அந்த வெளிச்சம் ஆண்டவர் இயேசுவினாலே பிரகாசிப்பிக்கப்பட்ட வெளிச்சமாக இருக்கணும். அப்படியானால் நான் இந்த உலகத்தோட ஒத்து போய் இசைந்து போக கூடாது. அப்ப இந்த வெளிச்சமும் குறைஞ்சிரும், உப்பின் சாரமும் குறைஞ்சிரும், உலகத்தோட அது கலந்துரும். ஆனா எப்படி இந்த உலகத்துல இருக்கும்போது இந்த உலகத்துக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணாம எப்படி வாழுறது? நமக்கு அது நடைமுறை சிக்கல் மாதிரி தெரியுது. அது எப்படி நடைமுறையில எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இன்றைக்கு காலையில ஒரு சகோதரர் புதுசா கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்பிடிந்தவர், ஒரு 1-2 வருஷம் இருக்கும், திருமறை நேரம் பார்த்துட்டு அவர் ஏற்கனவே அவரை பத்தி கூட சொல்லியிருக்கேன். அவர் பேசிட்டு அவருடைய இப்போ புதுசா அவர் வளர்ந்துருக்கிறதுனால அவருடைய சில நடைமுறை பிரச்சனைகளை அதுல எப்படி நான் கையாளுறதுன்றது ஆலோசனையாக என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அப்போ புதிய மக்களுக்கு சத்தியத்தை சொல்வது, ஏற்கனவே வந்த பழைய சபையின் நண்பர்களுக்கு சத்தியத்தை சொல்வது, அதுல என்ன சிக்கல்லாம் வருதுன்றார். அப்போ அவருடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா, அவர் பேசி முடிக்கும் போது நான் என்ன கவனிச்சேன்னா, அவர் சத்தியத்தை நேசிக்கிறவரா தெரிஞ்சது, அதுல தன்னை காப்பாத்திக்கணும்னு தெரிஞ்சது, அதுல தன் குடும்பம் மிக சரியாக அந்த நீதியின் பாதையில நடக்கணும்ன்ற அந்த ஆவல் தெரிஞ்சது. இந்த உலகம் ரொம்ப மோசமா இருக்கு, நான் அதுல இருந்து என்னை காப்பாத்திக்கிட்டு நான் கரெக்டா நடக்கணும் அப்படின்ற ஒரு பயம் அவருடைய பேச்சுல எனக்கு தெரிஞ்சது. எனக்கு நம்முடைய மனம் எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் ஒரு புதிய வேலையை செய்யும் பொழுது அதுல பயம் இருக்கும், நடுக்கம் இருக்கும். நம்மளால அதை சரியா செய்ய முடியாது, ஏன்னா புதுசு, நமக்கு தெரியாது. ஆனா அதுல பழகி அதுல ஸ்கில்ட் ஆயிட்ட பிறகு, அதுல எக்ஸ்பர்ட் ஆன பிறகு அதை ரொம்ப அனாவசியமா பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு டைப் ரைட்டிங் எடுத்துக்கங்களேன். முதல்ல போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்ல நீங்க கத்துக்க ஆரம்பிக்கும் போது கண்ணு பூத்துற அளவுக்கு நீங்க அந்த எழுத்தையும் பார்ப்பீங்க, உங்க கையை பார்ப்பீங்க, அங்க போய் அடிக்கிற அந்த எழுத்தை பார்ப்பீங்க, அந்த பேப்பர்ல அதை கரெக்டா உழுதுதான் பார்ப்பீங்க. சில வருஷங்கள் நீங்க அதுல பழகிட்ட பிறகு அதுக்கப்புறமா உங்க கையையும் பார்க்க மாட்டீங்க, கீபோர்டையும் பார்க்க மாட்டீங்க, அந்த எழுத்து உழுந்துதான்னு பார்க்க மாட்டீங்க. தேவைப்பட்டா பேசிக்கிட்டு ஆமா ஆமா மதியானம் சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டு அப்படின்னு நீங்க அடிச்சுருப்பீங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம் நம்ம. அனிச்சை செயல் போல அந்த வேலை நமக்குள்ள ஸ்கில்ட் ஆயிடும். கிறிஸ்துவுக்குள்ள கீழ்ப்படிந்த நாம் இந்த உலகத்தோட, உலகத்தின் கலாச்சாரங்களோட, தேவன் அருவருப்பு என்று சொல்லுகிற விஷயங்களோட நாம் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கலந்து கலந்து போகும்போது ஆரம்பத்துல பெருசா தெரியாது. ஆனால் தேவன் சொல்றாரு, அது உங்களுக்கு ட்ராப், இட் வில் பிகம் a trap. அது உங்களுக்கு கண்ணியாக மாறும், உங்களை சிக்க வைக்கும். உங்களை சிக்க வைத்து உங்களை சோர மார்க்கமாக கொண்டு போயிடும்னா என்ன அர்த்தம்னா, தேவ வழியில நடக்காம நேர் ஆப்போசிட்டா நடக்க உங்களை அது கொண்டு போயிடும்னு எச்சரிக்கிறார். இன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் எச்சரித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம்
14 முதல் ஆண்டவர் ஜெபந்தான் செய்யறாருங்க. அங்க ஒரு தெளிவான விஷயத்தை சொல்றாரு. 16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. சமீபத்துல என் மனசை ரொம்ப பாதிச்ச அல்லது என்ன நின்று சிந்திக்க வச்ச ஒரு வசனம் இது. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வாழ்க்கையில ஏதாகலும் நான் சுத்தமாக இந்த விஷயத்துல நான் கரெக்ட் பண்ணினோம், இந்த விஷயத்துல நான் சரியா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு எதா இருந்தாலும் யாருக்கு எது இருந்தாலும் சரி, எதை எடுத்து பண்ணலாம். இந்த உலக சொல்ற ஆலோசனை கேட்கலாமா? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், உங்களால அதை செய்ய முடியாது. உலகத்தான் அதை செஞ்சு அவன் ஏதோ ரிசல்ட் வந்ததுன்னு அவன் சொல்லுவான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒத்தே வராது. உலக ஆலோசனைகள் நமக்கு ஒத்தே வராது. இதை நான் ரொம்ப காலமா நானும் பார்த்துட்டேன். நானும் அதை வாழ்க்கையில உலக ஆலோசனை கேட்பேன், அந்த அவங்களோட நல்ல நீதி கதைகள் கேட்பேன். ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள என்னால் கொண்டு போகவே முடியாது. ரசிப்பேன், நல்லா இருக்குன்னு, பரவாயில்ல அவனே அப்படி சொல்றானேன்னு யோசிப்பேன், அவ்வளவுதான். தேவ வசனம் மட்டும்தான் நம்ம உடம்புல ஒட்டும். நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள கிரியை செய்யணும்னா அதுதான் நமக்கு வேலை செய்யும், வேற எதுவும் செய்யாது. அந்த மாதிரி கிறிஸ்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். நாம் கிறிஸ்துக்குள்ளே அப்படிதான் நாம வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம கிறிஸ்துக்குள்ள. இதையெல்லாம் கவனிக்கவே முடியாத இருதயமாக நம்முடைய இருதயம் இருக்குமானால் அது ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கும். இதை பற்றிய ஒரு கவனம் நமக்கு ரொம்ப தேவை. அவர் சொல்றாங்க, அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க எஸ்ராவுக்கு, நிலைமை நம்ம மக்களோட கண்டிஷன் கொஞ்சம் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க தகவல். அருவருப்புகள் இத்தனை புறஜாதி மக்களோட அதிகாரிகள், பிரபுக்கள், ஆசாரியர், லேவியர், ஜனங்கள் எல்லாரும் அதுல கலந்து விட்டார்கள். பரிசுத்த வித்து கலந்து விட்டது. தேவன் கொடுத்த சட்டத்துக்கு எதிராக, தேவ வார்த்தைக்கு எதிராக அந்த பாவம். அதனால அவங்க பயந்து போய் சொல்லிட்டாங்க. இப்பொழுது அந்த ஜெபத்தை போய் பார்க்கலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம். அவர் எப்படி ஷாக் ஆனார்னு பாருங்க. 3 முதல். இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது, கவனிங்க எல்லாரும் உங்கள் கண்களால் இந்த வசனத்தை பாருங்க. இந்த வர்த்தமானத்தை நான் கேட்ட பொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து, இது கூட என்னால் ஒத்துக்க முடியுது. அடுத்தது, என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தேன். இதை படிச்சுட்டு நானே யோசிச்சு பார்த்தேன், இப்படி நம்ம ஏதாவது இப்படி பண்றதா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். எப்படி மனுஷன் செஞ்சிருப்பான்? வசனத்துல வேற எழுதியாச்சு, இது அப்படி செஞ்சிருப்பானா அந்த மனுஷன்? ஏன்னா ரொம்ப தெளிவா இருக்கு, என் தலையிலும் என் தாடியிலும் இருக்கிற மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்தேன். அப்படியானால் இந்த பக்குவப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் இருக்கணும், தான் நடக்கணும், தான் போதிக்கணும்னு நினைச்ச இந்த மனுஷன் அருவருப்பை பார்த்ததை கேள்விப்பட்ட உடனேயே தன்னை அவன் வதைக்க, தேவ சமூகத்திலே தன்னை அப்படியே ஊற்ற அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் தன்னை வதைக்கிறார். இப்போ அந்த தலையின் முடியை பிடுங்குவதும் தாடியின் முடியை பிடுங்குவதுன்றது எப்படி? அது என்ன, ஒரு ஒரு கோழியினுடைய இறகு இப்படி உருவுனீங்கன்னா அது ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி அல்ல. வேணா நீங்க ஒரு முடியை பிடுங்கி பாருங்க. வெள்ளை முடியை பிடுங்கினாலே உங்களுக்கு பயமா இருக்கும், ஒதுரும். ஏன்னா அது ஆக்சுவலாக அதனுடைய வேர் ரொம்ப ஃபீபிளாக தான் இருக்கு. ஆக்சுவலாக வெள்ளை முடி அதுவே உங்களுக்கு பயமா இருக்கு, கஷ்டமா இருக்கும். முகத்தில் இருக்கிற ஒரு முடியை பிடுங்கி பாருங்க, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு பாருங்க. அந்த மனுஷனோட இருதயத்தின் வேதனை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, அவரு தன்னை வதைக்கிறார். அதாங்க நான் கவனிச்ச விஷயம். ஏன்னா அந்த 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 மாதிரி விஷயத்தை அவர் எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோமே. இன்றைக்கு நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததி கர்த்தருடைய வழியில நடக்கிற விஷயத்துல எப்படி இருக்காங்க? அதற்காக ஒரு குடும்ப தலைவனாக நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? ஒரு தாயாக நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? ஒரு தாத்தா பாட்டியா நம்ம அதை எப்படி பார்க்கிறோம்? சில நேரத்தில் வயது முதிர்ந்தவர்கள் கண்ணீர் விடுறாங்க. முந்தா நாள் ஒரு ஊழியக்கார் பேசினார். அப்போ சொன்னார், அவரிடத்துல ஒரு சகோதரி கண்ணீர் விட்டதை சொன்னார். அதாவது அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அவர்கள் தலையின் மேலே 2 75 கிலோ மூட்டையை வச்சா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு பாரத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டதாக சொன்னார். அப்போ இந்த மனுஷன்
அப்படியே சரிந்து விழுந்து என்ன பண்றாராம், உட்கார்ந்தேன், உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டேன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கு. அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடு கூடிக்கொண்டார்கள். இந்த 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 வரி எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. என்னன்னா, ஒரு பெரிய வேதனை, நாம் சந்திக்கும் ஒரு வேதனை, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நம்முடைய வீட்டிலேயே ஒன்று நடக்குது, நம்முடைய பிள்ளைகளிடத்துல நடக்குது. அந்த வேதனையை நாமோ நினைக்கிறோம், அதனால் நாம் பாதிக்கப்படுறோம். அப்பொழுது நம்மோடு கூட பக்கத்துல யார் இருக்கா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவ யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப வேதனையா இருக்கீங்க, உங்களோட யார் இருக்கா, உங்களோட யார் நடக்கிறா? இட் வில் மேக் அ டிஃபரன்ஸ். அது வித்தியாசத்தை உண்டாக்கும். உங்க மனநிலை போலவே அதெல்லாம் ஒண்ணு இல்லை, அதெல்லாம் பண்றது இல்லையா, எல்லாம் உலகத்துல இதெல்லாம் பண்றது இல்லையா, இப்படித்தானே உலகத்துல இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களே நம்மளோட இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, நமக்கு அந்த குற்ற உணர்வு இருக்காது, நியாய உணர்வு இருக்காது, நீதி உணர்வு இருக்காது. நம்ம இதை விட இன்னும் மோசமா போனா கூட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ என்னோடு கூட யார் இருக்கணும், என்னோட யார் சேர்ந்து கொள்ளணும்? நான் நீதி நிமித்தம் வேதனைப்படும் பொழுது, என் ஆவிக்குரிய விஷயத்துல நான் வேதனைப்படும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அஞ்சுகிறவர்கள், அப்படின்னா நீதியின்படி நடக்க விரும்புகிறவர்கள், முயற்சிக்கிறவர்கள் என்னோட சேர்ந்து கொள்ள வேண்டும். யார் உங்களோட மிக நெருக்கமாக இருப்பது, யார் உங்களோட தினமும் நடப்பது, அவர்களோடு நாம் என்ன பேசுகிறோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தர் மாற்றுவார், அவர் உதவி செய்வார், சோர்ந்து போக வேண்டாம், தேவன் மேல நம்பிக்கையா இருப்போம், தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்வோம், அவர் பார்த்துக்குவார். அவங்க இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றவங்க கூட இருக்காங்களா? அப்போ என்ன பண்ணாங்கன்னா, 5ஆம் வசனம் பாருங்க. அந்திபலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கால் படியிட்டு என் கைகளை என் தேவனாகி கர்த்தருக்கு நேராக விரித்து, கண்ணீர் விடுகிற, மிகுந்த வேதனையோடு இருக்கிற, இந்த மாற்றம் என் வாழ்க்கையில தேவை என்று நினைக்கிற, desperately you are expecting a change in you or in somebody in your family or in your children, இந்த இடத்துக்கு நம்ம வரணும். இந்த இடத்துக்கு நம்ம வரணும். நம்முடைய இருதயத்தை கிழித்து கொண்டு, ஒரு கட்டத்தில் ஆண்டவர் தேவன் சொல்றாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். அது என்னன்னா, தேவனே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டோட்டல் சரண்டரா நீங்க வாங்க. அப்படி ஜெபித்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும். நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம், பேசுறோம், புலம்புறோம், நம்ம குற்றம் சொல்றோம் அல்லது குற்றப்படுத்துறோம், இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் விழுந்து அவருடைய சமூகத்தில் நம்மை அப்படியே மொத்தமா ஊற்றி நம்மை கிழித்து பிரித்து ஒரு பலியை போல, சர்வாங்க தகன பலியை போல தேவனுடைய சமூகத்துல நம்மளை டோட்டல் சரண்டர் பண்ணி நம்முடைய விஷயத்தை ஒப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கிருந்து ஒரு மாற்றத்தை நிச்சயம் 100% மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம். தேவன் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். மிகுந்த பயமுறுத்தும் விஷயங்களுக்கு முன்னாலே கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்ட பொழுதும், அவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபித்த பொழுதும் அதில் அற்புதமான மாற்றத்தை தேவன் செய்திருக்கிறார். உங்களில் அநேகருக்கு அப்படி இருக்கும், கண்டிப்பா அனுபவம் இருக்கும். ஆனா சில நேரத்தில் அதெல்லாம் மறந்துட்டு கூட நம்ம வேற ஸ்டெப்ல போயிட்டே இருக்கோம். God is reminding you. தேவன் உங்களுக்கு இதை இப்பொழுது ஞாபகப்படுத்துறார். என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து, ஜெபம் பண்ற விஷயத்துல நம்முடைய போஸ்டர், கை கட்டின் பண்ணலாம், கண்ணமூடின் பண்ணலாம், கையை அப்படி கூப்பி பண்ணலாம், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த கையை விரிச்சுன்னு இருக்குல்ல, அதுல ஒரு மீனிங் இருக்கு. இந்த கையை விரிச்சு அப்படின்றது நம்ம எப்பெல்லாம் லைஃப்ல இப்படி கையை விரிப்போம்? ஒரு குழந்தையை, ஒருவரை அரவணைக்கணும்னா கையை விரிக்கலாம். அடுத்தது நான் ஒண்ணுமே இல்லை, 0, நீங்க தான் என்ன பார்த்து செய்யலையா அப்படின்னாலும் கையை விரிக்கலாம். அப்ப இந்த இடத்துல கையை விரிச்சது என்னன்னு சொன்னா,
இவர்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஐ எம் நத்திங். தேவனே நீர் தான் எல்லாம், நீங்க பார்த்து இப்ப நீங்க எங்களை காப்பாத்தி விடணும் அப்படின்னு கையை விரிக்கிறாராம். தாயே தகப்பனே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தேடும் ஒரு சமாதானத்துக்காக, மிக முக்கியமான உங்கள் வாழ்வின் பதிலுக்காக, ஒரு தீர்வுக்காக நீங்கள் கைகளை விரிச்சு பாருங்களேன். எல்லாம் தூங்கட்டும், நீங்க அப்படியே ஒரு ஓரமா போய் உங்க வீட்டிலேயே ஒரு சைட்ல போயிட்டு முழங்கால் படிட்டு கையை வெறிச்சு ஒரு 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 வாரத்துக்கு நீங்க அடுத்த புதன்கிழமைக்குள் நடுவுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். அந்த அந்த மாதிரி நீங்க ஜெபம் பண்றதே உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கம்ஃபர்ட்டை கொடுக்கும், ஒரு தைரியத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். இந்த சேலஞ்சா சொல்றேன், பாருங்க. கைகளை விரித்து, என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகி உமக்கு முன்பாக ஏறெடுக்க, பாருங்க, ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். I am ashamed to lift up my head. உமக்கு நேராக, தேவனுக்கு நேராக தானே அவரு முகத்தை ஏறெடுக்கிறாரு. அதுக்கு என்னன்றாரு, நான் வெட்கி. சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு இருக்கலாம். எங்கள் அக்கிரமங்கள், முக்கியமான விஷயம் கவனிக்கணும், எங்கள் அக்கிரமங்கள். இதுல எங்கள்னு இப்ப யார் உள்ள வந்துட்டா? ஜெபம் எஸ்ரா உள்ளகிறார், எங்கள்ன்றார் இல்ல, எங்கள். ஏன் அவரே எங்கள் சொல்லணும்? இந்த ஜனத்தின் அக்கிரமம் சொல்லலாம் இல்ல, அவரை வெளியில பிரிச்சுக்கலாம் இல்ல. அவர் தான் நல்ல நீதிமான் ஆச்சு, அவர் நல்ல நீதிமான். அவர் தேவனுடைய வசனங்களை நன்றாய் பக்குவமாய் படிக்கிற, அதன்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்த கமிட்டட் மேன் ஆஃப் காட் அவரு. நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும்போது எங்கள் அக்கிரமங்கள்ன்ற இன்க்ளூடட். நம்ம எல்லாம் வெற்றியில் நம்ம ஒன்னா சேர்ந்துக்குவோம், தோல்வியில நம்ம தனியா நின்றுடுவோம். அவன் அந்த டீம் தோத்துச்சுப்பார், அந்த டீம் சரியா விளையாடல, அந்த டீமோட கோச்சா இருந்தா, உண்மையான ஆளா இருந்தா, நாங்கள் தோத்து விட்டோம், அவன் தான் நேர்மையான ஆள், அவன் தான் நேர்மையானவன். ஒரு லீடர் அந்த ஜனத்தோட தோல்விய தன் தோல்வியாக பேசணும். ரொம்ப அழகா நேர்மையான மனதோடு கூட, எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வானபரியந்தம் வளர்ந்து போயிற்று. இது சொன்ன விஷயத்துல கூட அவருடைய மனம் எவ்வளவு நேர்மையா இருக்குன்னு பாக்குறேன். என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துலதான் நாங்க இப்படி ஆயிட்டோம், இந்த இந்த ஒரு விஷயம்தான், நீங்க அதை பார்த்து நிச்சயமா எங்களை மன்னிக்கணும் அப்படி சொல்லல. வானபரியந்தம் எங்களுடைய குற்றம் அக்கிரமம் பெருகி இருக்கிறது. தேவன் அதை சின்னதுன்னு சொல்லிட்டோம், அது அவருடைய விருப்பம். ஆனா இவர் சொல்றாரு, வானபரியந்தம் எங்கள் குற்றமானது வளர்ந்து பெருகிற்று. எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம். எங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரிகளும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும், இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைதனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. கொஞ்சம் எங்களை நீங்க காப்பாத்தி விட்டீங்க. நாங்க கொஞ்சம் பேர், மீதியாக கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், எங்களை நீங்க காப்பாத்திட்டீங்க. ஒரு குச்சி கொடுத்தீங்க, அந்த அந்த குச்சில இந்த கொடி படர்ந்து வளர்வதற்காக. தேவனுடைய தயவை, அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பை கேட்கிற ஒரு ஜெபம் என்ன மாதிரி இருக்கு? இன்னைக்கு யாருக்கு இது தேவை? எனக்கு இது தேவை. இப்படி ஒரு ஜெபம் எனக்கு தேவை. நான் இப்படி ஜெபம் பண்ண வேண்டி இருக்கு. இப்படி நம்மை இந்த முன்மாதிரியை பார்த்து நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமானால் நிச்சயமா கர்த்தர் அதுல இறங்குவார். அதுக்காக தான் எழுதியிருக்கு, அதுக்காக தான் எழுதியிருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, கிருபை எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் அடிமைகளா இருந்தோம், ஆனாலும் எங்கள் அடிமை தினத்தில் எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை புதுப்பிக்கும்படிக்கு எங்களுக்கு யூதேயாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? தேவரீர் உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டு விட்டோம். நமக்கு தெரியணும், சொல்லுவாங்க, நம் வெற்றியை
கொண்டாடலாம், அதன் விவரங்களை பேசலாம். இதை நான் பண்ணேன், அதனால தான் நான் ஜெயிச்சேன், இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா தோல்வின்னு ஒன்று வந்துட்ட பிறகு இதை பண்ணதுனால தான் நான் தோத்துட்டேன், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா பண்ணேன் ஆனா தோத்துட்டேன், நான் நல்லா பண்ணேன், ஏதோ தப்பா தான் என்னை அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. அப்படிதான் நம்ம சில நேரங்களில் நம்மளை பிரசன்ட் பண்ண விரும்புகிறோம். ஆனால் இங்கே நாங்கள் உமது கற்பனையை விட்டு விலகிவிட்டோம். நாம் அதை ஒத்துக்கொள்கிறோமா? நாம் ஒரு மாற்றத்தை, தேவனுடைய ஒரு அற்புதமான மாற்றத்தை வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதா இருந்தால் நம்மை தேவ சமூகத்துல எப்படி பிரசன்ட் பண்ணணும்ன்றத இந்த ஜெபம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு தகப்பன், நீங்க ஒரு நல்ல மனுஷனா, நல்ல பக்தி உள்ளவரா, விசுவாசம் உள்ளவரா, கரெக்டானவரா இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு தவறு, பாவம், ஒழுங்கினோ அல்லது தேவனுக்கு விரோதமான செயல்பாட்டுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணலாம்? இன்க்ளூட் யுவர் செல்ஃப். என்னுடைய குடும்பத்துல எங்களுடைய பாவத்தை, இந்த குடும்பத்தின் அக்கிரமத்தை அப்படிதான் இவர் பண்றார். தேவன் அதை கவனிப்பார். தேவன் அதை கண்டிப்பா கவனிப்பார். தேவனுடைய கிருபையை சொல்லுங்கள், அவர் இம்மட்டும் நடத்தினதை சொல்லுங்கள், அவருடைய கற்பனையை நாம் மீறினதை சொல்லுங்கள், அறிக்கையிடுங்கள். ஒருவன் குற்றத்தை அறிக்கையிட்டால், ஒரு பாவத்தை அறிக்கையிட்டால் அவனுக்கு மன்னிப்பதற்கு தேவன் எப்படி இருக்கிறாராம்? அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாராம். நாம் நியாயப்படுத்தி கொண்டு போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் ஒன்றும் குற்றம் இல்லை, நான் செய்யறது கரெக்ட் தான், நான் நியாயமா தான் நடக்கிறேன் அப்படியே நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோமே, அந்த கன்னியாகிய ஒரு ட்ராப் இருக்கு இல்லையா, நாமே இன்னும் காலை உள்ள ஆழமாக போயிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ சொல்றாரு, நீங்கள் சுத்திகரித்ததற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அது ஒரு முறை தொண்டி மறுமுறை மட்டும் நிறைய பண்ணின அவர்களுடைய அருவருப்பினாலும் அவருடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதா இருக்கிறது. ஆதலால் நீங்கள் பலத்து கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிளிக்கையாக பின்வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகள் உங்கள் குமாரருக்கு கொள்ளாமலும் அவருடைய சமாதானத்தையும் நன்மையும் ஒரு காலம் நாடாமல் இருப்பீர்களாக என்றீரே. தெளிவா நீங்க சொன்னீங்கதான். இப்பொழுது எங்கள் தேவனே, எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவள் எல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் இன்னும் பெருசா நடக்கல, இன்னும் மோசமான ஒரு விளைவு வரல, இன்னும் தண்டனை வரல. அதை எப்படி பார்க்கலாம்? ரோமருக்கு பவுல் எழுதும்போது ஒரு கேள்வி கேட்கிறாரு, கிருபை பெருகுகிறது என்பதனாலே பாவத்திலே நிலை நிற்கலாமா? நம்ம கிறிஸ்தவங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியுமா, கிருபை பெருகுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தப்புன்னு நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப தப்புன்னு சொன்ன இந்நேரம் கடவுள் என்ன தண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அவர் தான் தண்டிக்கலையே, அப்ப அது என்ன இல்லை? அது பெரிய தப்பு இல்லை, அது ஒரு பெரிய பாவம் இல்லை. அப்படிதான் நம்ம மனசு நினைக்க தோணுது. ஆனா இங்க சொல்றாரு, கிருபையின் காலம்னு புதிய ஏற்பாடு தானே. அதுக்கு முன்னாலே இவர் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறாருன்னா, இவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணிட்டோம் நாங்க, ஆனா எங்களை நீங்க தப்ப விட்டு இருக்கீங்கப்பா, பை யுவர் கிரேஸ் நீங்க எங்களை விட்டு இருக்கீங்க, எங்களுக்கு நீங்க எக்ஸ்கியூஸ் கொடுத்துருக்கீங்க, நாங்க ஏதோ தப்பிச்சிருக்கிறோம் உங்களை கிருபையினாலேன்றார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? பல நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஒரு பெரிய பாவம் இல்லை, இவங்க சொல்ற மாதிரிலாம் பெரிய பாவம் இல்லை, இவங்க ரொம்ப பெருசா சொல்றாங்க என்னுடைய பாவத்தை. ஏன்னா பாவம் செய்து கொண்டிருக்கிறவங்க எப்பவுமே பெரிய பெரிய பாவம் செய்யறவங்களை தான் கம்பேர் பண்ணிட்டு அவங்களை சின்னதாக்கிடுவாங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனே ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டான், ஏன்னா நான் 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டேன், எனக்கு அதான் வேணும், எனக்கு எந்த பாயிண்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தான் இது வரைக்கும், அவன் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டான்னா இந்த 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனது ஒண்ணுமில்லைன்னு சொல்லுங்க. அது ஒண்ணுமில்லை. We comparison to justify ourselves. பாவத்தை நம்ம எப்படி கம்பேர் பண்றோம்னா, என்னை நியாயமாக்குவதற்காகத்தான் நான் கம்பேரே பண்றேன். ஆனா இவர் தன்னை உள்ள கொண்டு வந்தாரு, தன்னை தாழ்த்துறாரு, தன் ஜனத்தின் பாவத்தை விவரங்களை கொடுக்கிறாரு, என்ன தேவன் சொன்னாரு என்ன மீறினாருன்றதையும் சொல்றாரு. அதான் இங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். இந்த மாதிரி செய்யாத, இந்த மாதிரி செய்யாதன்னு சொன்னா நாம இனிமேல் எப்படி சொல்லணும்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி இதை செய்யாதே,
இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி இதை செய்யாதே. இதை செய்வது, இந்த செயலானது இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி தவறா இருக்கிறது. அதுதான் போதனை. சபையில தான் நம்ம கேட்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அந்த பாற்றை கவனிச்சு அதை தங்களுக்காக எடுத்துக்கொண்டு தாங்கள் மனம் திரும்புவதற்காக நாம் இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்கிறோம்? சில நேரம் உணர்த்தப்படுகிறோம், குத்தப்படுகிறோம், ஆனால் மனம் திரும்புவதற்கு பதிலாக கடினமாகிறோம். We harden ourselves, rather we have to repent. இந்த சின்ன ஷிஃப்ட் தான் நம்ம சரியா பண்ணாம விட்டுறோம். இதை மாத்திரம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போதும். I will repent. இனிமேல் இந்த மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் தேவனுக்கு பிரியமாக நடக்க போகிறேன். அந்த இடத்துக்கு நம்ம வரணும். ஸோ அவர் ரொம்ப விவரத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. தப்ப விட்டு இருக்கையில் 14, நாங்களும் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருப்புள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ? என்ன மாதிரி கேள்வி இல்லை? தேவனே, நீர் எங்களை கிருபையா விட்டுருக்கீங்க. இது வரைக்கும் நான் மாட்டல, இது வரைக்கும் நான் அவமானப்படலை, இது வரைக்கும் நான் அசிங்கப்படலை, நான் ரொம்ப என்னுடைய சரீர வாழ்க்கையை, என்னுடைய மனதின் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனாலும் என்னை தப்ப விட்டு இருக்கீங்க. சில நேரம் தேவன் மற்றவர்களுக்கு நடக்குவதை, அவங்களுக்கு என்ன சம்பவிக்கிறத கண்ணில் காமிப்பார். நமக்கு இன்னும் நடக்கல, மற்றவங்களுக்கு நடக்கிறது கண்ணில் காமிப்பார். சில நேரம் நம்ம கேள்விப்படுவோம், இப்படியெல்லாம் செய்ததுனால அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சான், ஓய்யோ அப்படியா, கொஞ்சம் கேப்டனா இருந்திருக்கலாமே அவங்க. சரி, அப்போ அதுல இருந்து எனக்கு என்ன பாடம்னு மட்டும் நான் யோசிக்க மாட்டேன். நான் என்ன யோசிக்கிறேன், அப்போ ஐ எம் பெட்டர், நான் அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு எதுவுமே அப்படிலாம் ஆகவே இல்லையே, அப்போ ஐ எம் ரைட், நான் ரொம்ப சரியா தான் இருக்கேன் போல, அப்படிதான் எனக்கு நினைக்க தோணுது. தேவனே, நீர் எங்களை தப்ப விட்டு இருக்கையில் இன்னும் நாங்கள் உங்களுடைய வார்த்தையில் மீறி நடப்பது எங்களுக்கு தகுமோ? வண்டர்ஃபுல் பிரேயர். ஒரு மனம் திரும்புகிற மனமானது, தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கும் மனமானது எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் அது. இந்த ஜெபத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும்ன்ற நான் இந்த ஸ்டைல் ஆஃப் பிரேயர் நம்ம மனசுக்குள்ள, இந்த பேட்டர்ன் நமக்கு முக்கியமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைகள் கவனிங்க, உங்கள் இருதயத்துக்குள்ளே இந்த பேட்டர்னை கொண்டு போங்க. ரைட் பிரேயர் வித் காட். தேவனிடத்தில் நீங்கள் செய்யும் ஒரு சரியான ஜெபம் அற்புதமான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த அருவருக்கு உள்ள ஜனங்களுடைய சம்பந்தங்களுக்கும் தகுமா? அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்க மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள், உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள். இந்த அறிக்கை நமக்கு தேவை. ஒருவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டால், நம்முடைய ஜெபத்துல பாவ அறிக்கையெல்லாம் எப்படி இருக்கு? என்று நாங்கள் செய்த, அறிந்தும் அறியாமல் செய்த பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இந்த வழக்கமாக டாக்குமெண்ட் எழுதுறவங்க, இதுக்கு டாக்குமெண்ட் எழுதுங்கன்னா அவங்களுக்கு வார்த்தை தெரியும், ஒரு பேட்டர்ன். இப்பெல்லாம் நீங்க நெட்ல இருந்தே எடுத்துடலாம் அந்த டாக்குமெண்ட்டை. வில் டாக்குமெண்ட்டா, ரெண்ட் டாக்குமெண்ட்டா, லீஸ் டாக்குமெண்ட்டா, பட்டுன்னு எடுப்போம், அப்படியே போடுவோம், மேலே பேருகிற மாற்றுவோம், எல்லாம் இருக்கும், கண்டென்ட் இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட் லீஸ் ஓகே சைன் இங்கே பண்ணுப்பா, பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் நம்முடைய ஜெபத்தில் தெளிவு தேவை. தேவன் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கார். நம்ம என்ன பண்றோம்னு துல்லியமா அவருக்கு தெரியும். நம்ம என்ன மாதிரியான நோக்கத்தில் இருக்கோம் தேவனுக்கு நல்லா தெரியும். ஒருவர் நம்மை குற்றம் சொல்லி அதனாலே அவர்கள் நம்மை அவமானப்படுத்தி நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, டேக் இட் ஆஸ் அ சேலஞ்ச். அதை சேலஞ்சா எடுத்துக்கோங்க. தேவனிடத்துல நான் போராடுவேன், தேவன்கிட்ட என்னை ஒப்பு கொடுப்பேன், தேவன் என்னை அவருடைய பிள்ளையாக அழகாக அவர் கொண்டு வருவாரு, என்ன அவருடைய பிள்ளையாக அவர் வச்சிருக்கிறாரு, எனக்கு பெரிய தண்டனை இதுவரைக்கும் வரல, அதனால நான் இப்பவே என்ன பண்ண போறேன், என்னை கமிட் பண்ண போறேன், அவரிடத்துல என்னை ஒப்பு கொடுக்க போறேன், நான் ஒரு அற்புதமான தேவனுடைய பிள்ளையாக I will refresh my spirit and soul and my spiritual life. அப்படி வாங்க, நம்ம அப்படிதான் வரணும். தேவரே, நீர் நீதி உள்ளவர், இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். இந்த பிரார்த்தனை, இந்த ஜெபம் ஏன் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது?
ஏன் தேவன் இதை பதிவு செஞ்சு நம்ம கையில கொடுத்திருக்கிறார்? இந்த பேட்டர்ன் ஆஃப் பிரேயர் தனி ஜெபத்துல ரொம்ப அவசியம் தேவை. ஒரு குடும்ப தலைவன், ஒரு தகப்பன் இதை ஜெபிக்கணும், ஒரு தாய் இதை ஜெபிக்கணும். தேவன் இன்னைக்கு என்னோட நம்மோட பேசி இருக்கிறார். கண்டிப்பா இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு தெளிவா தேவன் நமக்கு சொல்றார். சில வசனங்களை எழுதிக்கங்க. யாக்கோபு 4:4, 1 தீமோத்தேயு 6:9-10, 2 கொரிந்தியர் 6:14, 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்த வசனம் மட்டும் பாருங்க. அந்நிய நுகத்திலே, ஏன்னா அவங்க பிரச்சனை அதுதான். அவர்கள் அந்த அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகள், தேவனற்றவர்கள், அந்த பெண்களை இவங்க குமாரருக்கு எடுத்துட்டாங்களாம். அதனால பரிசுத்த வித்து கலந்து விட்டதுன்னு தான் பிரச்சனைங்க. சட்டத்தை, பிரமாணத்தை கர்த்தர் சொன்னது அப்படியே நேரம் மீறிட்டாங்க. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு என்ன சொல்லியிருக்கு? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருங்கள். அதுக்கு என்ன மீனிங் கீழே கேட்கிறார் கேள்வி. அந்த மீனிங் தான் கீழே கேள்வி. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இந்த அவிசுவாசியோடு பிணைக்கப்படுதல் அப்படின்றதோட அர்த்தம் இதுதானா? அப்ப நான் என்ன பண்றேன்னா, அநீதியோடு சம்பந்தம் கலக்கிறேன், இருளோடு ஐக்கியமாகிறேன். அதுக்கு அடுத்த கேள்வி என்ன? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேதுன்னா என்ன? பேலியாளோட இசைகிறேன். இன்னைக்கு நான் ஒரு அருமையான பிள்ளை, நான் ரொம்ப நேசிக்கிற அருமையான பிள்ளை, அவளுடைய பிரசவ நேரம் ரொம்ப பயத்தோட இருந்ததாக சொன்னாங்கன்னு நான் கேஎம்சிக்கு போயிருந்தேன். அவளுக்காக காலிலேருந்து நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். நேற்றுலேருந்து அவள் மனதிலேயே அவள் இருக்கா. எனக்காக அவளுடைய பாட்டி தாத்தா கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் காசை சேமித்து வச்சு ஒரு பைபிள், அன்னைக்கு 800 ரூபா பைபிள்ன்றது ரொம்ப பெருசு. எப்படியும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு வாங்கி கொடுத்தான். ரொம்ப எளிமையான பிள்ளை. அதுக்காக நான் போயிருந்தேன். போனப்போ எல்லாம் முடிஞ்சது. அவங்க பாட்டி வந்தாங்க. நான் போகிற கரெக்டாக குழந்தைய கொண்டு வராங்க. ஜெபம் பண்ணிட்டு பாட்டிம்மா கிட்ட இருக்க, அந்த பாட்டி தான் அந்த பிள்ளை பேத்தியை பார்த்துக்கிறாங்க. கிறிஸ்துக்குள்ள விசுவாசத்தை அவங்க தான் காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப தைரியமான பாட்டி அவங்க. ஆனால் ரொம்ப பலவீனமானவர்கள். 24 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னா சொல்லலாம். அவர்களுக்கு அவ்வளவு வலிகள் இருக்கும். ஆனால் அந்த பேத்தியை மாத்திரமாவது நாம காப்பாற்ற ஒரு பேத்தியை விட்டாச்சு. என்னன்னா, அவங்க அம்மா கூட்டு போயிட்டு அவளை அப்படியே பழைய விக்கிரகாராதனைக்குள்ள கொண்டு போயிட்டு அதுல அவளை மாத்தி இங்க இருந்தவ தான். ஆனா மிகப்பெரிய வசதியா இருக்கா. அவளுக்கு கார் இருக்கு, 2 வீடு இருக்கு, அந்த கணவருக்கு 2 வாகனம் இருக்கு, ஒரு பெரிய இடத்துல மேனேஜரா இருக்காரு, எல்லாமே இருக்கு. விசுவாசத்துல இல்லை. இந்த பிள்ளை எளிமையா இருக்கா. ஒரு சாட்சி சொன்னாங்க, அது உண்மையான சாட்சி. திருமணம் ஆனது இந்த பக்கம் சாயல்குடி பக்கம்தான். போயிட்டு அந்த முதல் வாரம் எனக்கு ஃபோன் வருது. அங்கே பக்கத்தில் சர்ச், எங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். அவ்வளோ ஈஸியாலாம் அங்கே டக்குன்னு ஏறணுமா போய் இறங்கணுமான்னு கிடையாது. கணவன் இந்து, ஆனால் திருமணம் ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா, அந்த சபைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 3/4 மணி நேரம் டிராவல் காப்பாற்றிட்டு போயிட்டு தான் வந்தான். அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்கள் ஆனது. அவங்க வீட்டில் ஒரு கேள்வி கேட்டாங்க. அம்மா, நீ வீடு, மகனுக்காக ஒரு வீடு, சின்னவனுக்காக ஒரு வீடு, எல்லாமே இருக்கு. இதெல்லாம் உனக்கு வேணும், இந்த வசதியோடு நீ வாழணும்னு சொன்னா நீ எங்க மதத்துக்குள்ள நீ வரணும். இல்லைன்னா இந்த பெரிய வீடு, நல்ல பெரிய வீடு. அவருக்கு சென்னையிலையும் ஒரு வீடு இருக்கு, ரொம்ப வசதியானவங்க தான். அப்போ அவ சொல்லிட்டாலாம், இயேசு, அவங்க சொன்னாங்களாம், இயேசு வேணுமா, இந்த வீடு வசதி, இந்த நல்ல வாழ்க்கை வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு இயேசு தான் வேணும்னு இவ சொல்லிட்டா. அந்த கணவன், அவனும் வாலிபனும், மனைவி இயேசு தான் வேணும்னா இயேசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. ஒரு வாடகை வீட்டில் ஒரு லோடு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு தம்பி. இன்னும் கிறிஸ்துக்குள்ள வரல, ஆனால் சபை கரெக்டாக வந்துருவாரு, வசங்களை கேட்டுட்டு இருக்காரு. அவ கொஞ்சம் தடுமாறினா, திருமணம்ன்ற ஒரு விஷயம் வரும் பொழுது. அதுக்கப்புறமா விசுவாசத்தை காப்பாற்றிக்கிட்டு. அது முக்கியமான காரணம் அந்த பாட்டி தான். இப்ப இதை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா, அவர்கள் உலகத்துக்குரியதை இழக்கிறாங்க. வசதியான வாழ்க்கை, தங்கச்சி வசதியா வாழ்ந்துன்னு இருக்கிறா.
அவ விசுவாசத்துல இல்ல. இவ விசுவாசத்தை காப்பாத்துறா, இவ வசதிகளை இழக்கிறா. ஆனா எனக்கு நல்லா தெரியும் இவ பரலோகத்துக்குரியவளாக இருக்கிறா. நான் சாட்சி கொடுப்பேன். அந்த கணவன் அவன் கிறிஸ்துக்குள்ள வந்துருவான் சீக்கிரம். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டு நல்லா வாழ்வாங்க, நல்லா இருப்பாங்க. அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பா சமாதானம் இருக்கும். அப்போ நாம என்ன பண்றது? கிறிஸ்துக்குள்ளே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, வசனங்களை நேசிக்கிற, அதை தொடர்ந்து நன்றாக அறிவாக ஏற்றி கொண்டிருக்கிற நாம், இந்த உலகத்துல வாழ்கிற நாம், இந்த உலகத்தை எந்த அளவுக்கு தூரமா வைக்கிறோம், அதை எந்த இடத்துல வைக்கிறோம்? ஒரு நாயினா நாயை எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இன்னைக்கு அது பெட்டில் கூடவே படுக்கிற அளவுக்கு நாயை வச்சிருக்கோம் இல்ல, அப்படிதான் இன்னைக்கு உலகத்தையும் வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இந்த ஜெபம், தயவுசெய்து சகோதரிகள் வீட்டுக்கு போங்க, இரவு படுக்கிறதுக்கு முன்னால இந்த ஜெபத்தை கண்டிப்பா படிங்க. 4 முறை படிங்க தயவுசெய்து. நானும் இன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு படுக்கிறேன், சரியா? உங்களுக்காக 4 முறை தான். அது அந்த 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 இன்கிரீடியன்ட் எனக்கு வேணும். அது என் மனசுக்குள்ள இருக்கணும். அவரை எப்படி சொன்னார், என்ன சொன்னார், எதை அழுத்தி சொன்னாரு அப்படின்றது கண்டிப்பா நமக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு ஒரு சேலஞ்சு, நீங்க வீட்டுல போயிட்டு இந்த 4 முறை கண்டிப்பா படிங்க. ஜெபம் செய்வோம், எழுந்து நிற்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே, கொரோனா காலத்துல உயிர்கள் மாய்ந்து கொண்டிருந்த சமயத்துல ஏதோ ஒரு வேக்சின் வந்துவிட்டது, அதை செலுத்தி கொண்டால் காப்பாற்றப்படலாம் என்றவுடன் 100 பேர் 500 பேர் என்று வரிசையில் நின்று தேசம் உலகமெல்லாம் ஜனங்கள் அதை பெற்றுக்கொண்டோம். 2வதும் போடுங்கள் என்று சொன்னார்கள். கோடிக்கணக்கிலே அதை எடுத்துக்கொண்டோம். அது போலப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உமக்குள் வந்த பிறகு உமக்குள்ளான வாழ்வை வாழ வேண்டியவர்களாக தெரிந்தெடுக்கப்பட்ட பிறகு, வெளியேறப்பெற்ற இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட பிறகு, மீண்டும் இந்த உலக ஆசை, இந்த உலகத்தின் காரியங்களுக்குள்ளே எங்கள் மனம் சென்று இழுக்கப்பட்டு நாங்கள் அதிலே ஒரு காலை வைத்துக்கொண்டு நடக்க, இன்னொரு காலை தேவ விஷயத்துல வைத்து நடக்க அப்படி முடியும் என்று நாங்கள் நடக்கிறோம். எங்களை மன்னியும். எஸ்ராவின் ஜெபம் அப்படியே எங்கள் ஜெபமாக இருக்க வேண்டி இருக்கிறதப்பா. எங்களை நாங்கள் தாழ்த்துவோம், எங்கள் குடும்பத்தை தாழ்த்துகிறோம், எங்கள் சந்ததியை தாழ்த்துகிறோம், இந்த சபையை உம்மிடத்திலே தாழ்த்துகிறோம்ப்பா. நாங்கள் எல்லாரும் உம்முடைய கிருபையின் கீழே தப்பித்துக் கொண்டு வருகிறோம், பிழைத்துக் கொண்டு வருகிறோம். எங்களை நீர் காப்பாற்றி விடுகிறீர். உமக்கு விரோதமாக இன்னொரு துணிகர பாவம் செய்வது தகுமா என்று நாங்களும் கேட்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்தினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. God bless you.